ஹாய் கைஸ் வெல்கம் ஆல். என்னடா இவ வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குறவ இந்த பக்கம் சமையல் குறிப்புக்கு வந்துட்டாலே அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒரு ட்ரை கொடுக்கலான்ட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான காய்கறியை நான் காமிச்சிட்டேன். அதில் வந்து கார்னும் கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம போட்டு உப்பு போட்டு குக்கரில் வச்சிடலாம். அது கொஞ்ச நாள் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில், அது எப்படி உங்கள் குக்கரு இந்த காய் அதை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது செட் ஆகிட்ட பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அந்த இடத்துல போட்டால் கூழாயிடும். அதுக்கு நடுவில் இந்த மிளகை வந்து நல்லா பழைய முறையில் இடித்து அழகாக நைஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடரெல்லாம் தேவையில்லை. நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டாலே போதும். ஏன்னா அது நம்ம சூப்புக்கு தானே போடுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் குறைன்னு இருந்தாலுமே போதும். நான் காட்டுற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாலே வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் அப்படியே நல்லா கலக்கிட்டு அதுக்குள்ளே இவன் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். இவனை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்க தண்ணியை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருவுங்க, கையெல்லாம் கொதிக்க வச்சிடாதீங்க. இப்படி இருவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கானை உரிக்கணும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த கானை உரிக்கும் போது எடுத்தவொடனே உரிச்சிடவே என் கை செமையாக சுட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அந்த வேலையை பண்ணாதீங்க. அதுக்கு நடுவில் நம்ம போயிட்டு இந்த தண்ணியை வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எவ்வளோ வேணுமோ தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஆக தான் திக்காகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த தக்காளி அப்படியே தண்ணியோடு ஊற்றினாதான், ஏன்னா அந்த தக்காளியோட சாரம் தண்ணியில் இருக்கிறதுனால அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்ற அளவுக்கு தண்ணியோ கார்ன்ஃப்ளவரோ பார்த்துக்கோங்க. இது வந்து கார்ன் உரிக்கிற நவீன முறை. அதாவது ஒரு சைடை மட்டும் நம்ம உரிச்சிட்டோன்னா கஷ்டப்பட்டு, மற்றெல்லாம் ரொம்ப ஈஸியாக உரிச்சிக்கலாம். கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம். என்னடா அந்த பொண்ணு புதுசாக சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு நடுவில் பதிவு பண்ணிட்டு போகிறது தான். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிளகு வந்து தூள் போட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நம்ம கொதிக்க வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லா கொதி வந்துடும். இப்போ தான் மெயின் பார்ட்டு. இது வந்து கருப்பு கவுனி அரிசி. அதாவது நம்ம என்ன ஒரு ஹெல்த்தி பார்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு சூப் செய்யும் போது நான் மிளகுன்னு நினச்சி இதை எடுத்து போட்டுட்டேன். எனக்கு இது பிடிச்சிடவே நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த்தி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுனாலும் பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணாலும் ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ இதை அழகாக பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி. கண்டிப்பாக இந்த சில்லாக இருக்கிற கிளைமேட்டில் இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அட்லாஸ்ட்டு நம்மளுக்கு நல்ல டைஜஷன் ஆன மாதிரி இருக்கும். அது ஜீரண சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த்தியான சூப் ரெடி. நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.